ஹாய் குட் மார்னிங். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் சரி லஞ்சும் சரி ரெண்டுமே சிம்பிள் தான். நான் வந்து நைட்டே வந்து நட்ஸ் ஊற வச்சிட்டேன். இதில் வந்து பாதாம், அப்புறம் சியா சீட்ஸ், முந்திரி, அத்திப்பழம், டேட்ஸ் இது எல்லாமே ஊற வச்சுருக்கேன். இது வந்து பாதாம் பிசில். ஸோ இது ஜெல்லி மாதிரி இருக்கும். இது வந்து சியா சீட்ஸ். ஸோ மிக்சியில் அரைச்சிட்டு குழந்தை கொடுத்துருவாங்க. கொக்கோ பவுடர், ரெட் பனானாலாம் போட்டு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிள். லஞ்சும் சிம்பிளாக வந்து வெஜிடபிள் ரைஸ் மாதிரி தாளிக்க போகிறேன். புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா கொஞ்சோண்டு சேர்த்து எல்லாத்தையும் அரைச்சிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு பாஸ்மதி அரிசி ஊற வச்சது சேர்த்து கொஞ்சம் ரைஸ் மாதிரி தாளிச்சிட்டு போகிறேன். ஸோ தொட்டுக்கு கர்ட் பச்சடி. ஸோ இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் சரி லஞ்சும் சரி ரெண்டுமே சிம்பிள் தான். இது வந்து நான் கர்டு ஊற வச்சேன். ஸோ பாருங்கள், நல்லா பால் திக்காக காய்ச்சி ஊற வச்சேன். ஸோ கர்டும் ரெடியாக இருக்குது. நம்ம தயிர் பச்சடி பண்ணிக்கலாம். இதுக்கு ரைஸ் வந்து நான் பாஸ்மதி அரிசி 1 கப்பு வந்து ஊற வச்சுட்டேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை ஊற வச்சுட்டு பாத்திரம் நைட்டு வாஷ் பண்ணது எல்லாத்தையும் எடுத்து அடுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து சமையல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு காய்கறிலாம் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வாஷ் பண்ணிவிட்டேன். நான் வந்து வெறும் பீன்ஸ், கேரட், அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் போடலான்னு இருந்தேன். சரி வேண்டான்னு விட்டுட்டேன். பீன்ஸ் வந்து நல்லா மெல்லுசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இல்லட்டா வந்து பெருசு பெருசாக இருந்தால் சாப்பிட பிடிக்காது. நானே எடுத்து ஓரமாக வச்சுருவேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டியாக போட்டால் வீட்டில் சாப்பிட்ருவாங்க. புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா இது எல்லாத்தையும் நான் சேர்த்து அரைக்கலாம்னு சொல்லிட்டு புதினா ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதே மாதிரி கொத்தமல்லி வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். கொத்தமல்லி, புதினா மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா அரைச்சிட்டேன். நான் வந்து தேங்காய் நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இதை வந்து கட் பண்ணிவிட்டு தேங்காய் பால் எடுக்க போகிறேன். தேங்காய் பால் வந்து ரொம்ப அதிகமாக திக்காக ஊற்றுனீங்கன்னா திகட்டும். கொஞ்சம் தான் ரைஸ் சாப்பிட முடியும். இதுவே கொஞ்சம் தண்ணியாக கொஞ்சம் தேங்காய் பால் அதோட தண்ணி கலந்து ஊற்றுனீங்கன்னா இந்த தேங்காய் பால் டேஸ்ட் இருக்கும், கொஞ்சம் சாப்பிட முடியும், திகட்டாது. அதனால் நான் வந்து கொஞ்சம் தேங்காய் பால் தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி தான் எடுக்க போகிறேன். இதை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த புதினா ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் கீ ஊற்றிட்டேன். ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் தக்காளி மசிஞ்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், காய்கறியெல்லாம் சேர்த்துட்டு ரைஸ் சேர்த்துட்டேன். இதுக்கப்புறம் தேங்காய் பால் வந்து கொஞ்சம் தேங்காய் யூஸ் பண்ணி நான் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். நிறைய தேங்காய் யூஸ் பண்ணோன்னா ரைஸ் வந்து திகட்டும். கொஞ்சம் ரைஸ் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பு, பச்சை மிளகா கரெக்டாக நான் 20 மினிட்ஸ் தம் குக் பண்ணுவேன். ஸோ அந்த டைமில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சோக் பண்ண நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் அந்த ஊற வச்ச தண்ணியை சேர்த்து அரைச்சோன்னா நல்லா பேஸ்ட்டாக அரைஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் பனானா, கொக்கோ பவுடர் சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு பனானா வந்து கொஞ்சம் அந்த தண்ணியாக இருக்கும் அந்த திக்காக இருக்க பேஸ்ட்டை. ஸோ எனக்கு வந்து அந்த ரைஸும் குக் ஆகிடுச்சு. 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் அதை வந்து ஓப்பன் பண்ணி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுட்டேன். குழந்தையோட லஞ்சுக்கு வந்து நான் வந்து இந்த ரைஸையும் கொஞ்சோண்டு வாழைக்காய் மட்டும் ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டேன். கர்ட் கொடுக்கல, அவளுக்கு கொஞ்சம் கோல்டு இருக்கிறதால. அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த ஸ்மூத்தி, கொஞ்சம் வேர்க்கடலை, பனானா, ஹனி போட்டு கொடுத்தேன். நான் வந்து மறுபடியும் இந்த மிக்ஸி ஜாரில் அந்த பேஸ்ட்டை போட்டுட்டு இந்த ஸ்மூத்தியை இதில் கொஞ்சம் மில்க், ஹனி ஆட் பண்ணி கொஞ்சம் மில்க் ஷேக் மாதிரி சாப்பிட்டேன். இது வந்து சாக்லேட் மில்க் ஷேக் மாதிரி இருக்கும். இதில் கொஞ்சம் வேர்க்கடலை, அதுக்கப்புறம் பாதாம் பிசின், சியா சீட்ஸ், கொஞ்சம் பனானா கட் பண்ணி போட்டுட்டு மேலே ஹனி ஊற்றி சாப்பிட்டேன். ஸோ என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நான் வந்து நைட் டின்னருக்கு வந்து இந்த மாவு வந்து கொஞ்சம் எடுத்து ஃப்ரிட்ஜிலேருந்து கலக்கி வச்சிட்டேன் கையில். அப்போ தான் வந்து மாவு வந்து நைட்டுக்கு வந்து நல்லா புளிக்கும். நம்ம இட்லியோ தோசையோ ஊற்ற முடியும். மாவு நல்லா புளிச்சிருச்சு. இது வந்து நான் 9 o'clock எடுத்து வச்சேன். இந்த மாவு இது வந்து நல்லா புளிச்சிருச்சு. ஸோ இதில் வந்து நான் வந்து 2 பீட்ரூட் வந்து அரைச்சி சேர்த்துட்டு இட்லி பண்ண போகிறேன். இட்லி தேங்காய் சட்னி. ஸோ நைட் டின்னரும் சிம்பிள் தான். இட்லி தேங்காய் சட்னி, முட்டை கூட இருக்குது, வேணும்னா போட்டுப்போம். நிறைய பபிள்ஸ் இருக்குது. ஸோ இட்லி நல்லா சாஃப்டாக வரும். நான் குக் பண்ணிவிட்டு இட்லி காமிக்கிறேன். சட்னி வந்து கொஞ்சம் தேங்காய், கொத்தமல்லி, கொஞ்சம் உடச்சக்கலெல்லாம் சேர்த்து அரைச்சேன். ஸோ இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதை வச்சுட்டு கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் நான் குக் பண்ணேன். தண்ணி ரொம்ப ஹீட் ஆகலைன்னா நீங்கள் இதை உள்ளே வச்சு குக் பண்ணோடனே ரொம்ப நேரம் எடுக்கும். அப்போ கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேலாகிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டார்க் கலர் வேணும்னா நீங்கள் நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் வச்சிங்கன்னா நல்லா டார்க்காக உங்களுக்கு இட்லி இருக்கும் பார்க்க. இட்லி நல்லா பஞ்சு மாதிரி ரொம்ப சாஃப்டாக. அதே மாதிரி நம்ம பீட்ரூட் போட்டிருக்க டேஸ்ட்டே தெரியாது.